போன வீடியோவில் ஒரு ஃப்ளவர் பண்ணோம்ல, அதை நான் இந்த ட்ரெஸ்ஸில் வைக்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். உங்களுக்கும் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதே மாதிரி ரெடி பண்ணி இப்போ நான் இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாட்டம்லையும் நான் ஃப்ளவர் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டேன். ஓகே, திலகம் ஸ்டோன் வந்து இப்படி அங்கங்கே கிளிட்டருக்காக ஒட்டிட்டேன். பார்க்குறக்கு ரொம்ப ரிச்சாக க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளவரில் இந்த மாதிரி கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே கூட இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் 3 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஒன்று சாம்பிள்ஸ்னு ஒரு கிளாஸ். சாம்பிள்ஸில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்கன்னா, ஜிப்பு வைக்கிறதுக்கு, பாவாடைக்கு பட்டி எப்படி வைக்கணும், நாடா எப்படி வைக்கணும், ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் கிளாஸில் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஃபுல்லாமே. அதோட ஆல்பம் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இல்லை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் சாம்பிள் கிளாஸ் ஒன்று முடிச்சிருக்கோமா, செகண்ட் வந்து ஃப்ளவர் மேக்கிங் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிட்ஸோட கவர்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ எங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. எதுக்காகனா ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கும் அண்ட் மினியேச்சர் பண்றதுக்காகவும் லீவ் விட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம 3 கிளாஸ் முடிச்சிருக்கோமா, இந்த 3 கிளாஸ்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ட்ரெஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து மாம் அண்ட் டாட்டர் அப்படின்னு பண்ணியிருக்கேன். மாமோட ட்ரெஸ் எனக்கு பண்ணியிருக்கேன். டாட்டர் வந்து என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் பாதி முடிஞ்சிருச்சு. இன்னி ஜோக் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு உங்களுக்கு நானும் அந்த பாப்பாவும் போட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் லாஸ்ட்ல இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கிளாஸ்ல சப்மிட் பண்ணணும். இதுல கொஞ்சம் எனக்கு இந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருக்கு. எனக்கு இந்த சேம் கலர் ஸ்டோன் கிடைக்காதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வாங்கி இங்கே இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்க ட்ரெஸ்ஸை நீங்க கிரியேட் பண்ணி பண்ணுங்க. ஓகே, இன்னும் எனக்கு வந்து அடல்ட் கிளாஸ் இருக்கு. அதுதான் இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறமா மென்ஸ் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, மொத்தம் 5 இருக்கு. எப்படியும் இந்த செப்டம்பர் அந்த டிசம்பர் அதுக்குள்ள முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, அடுத்த வருஷம் கூட ஆகலாம். ஓகே, அது நம்மளோட ஸ்பீட் பொறுத்து தான், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம ஒரு ஹிப் பெல்ட் ரெடி பண்ணணும். இது வந்து ரெடிமேட் பெல்ட், அதனால நான் இப்போதைக்கு சும்மா அப்படி போட்டிருக்கேன். நம்ம கிளாஸ்ல சப்மிட் பண்ணும்போது ரெடிமேட் எல்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம கையால ரெடி பண்ணது தான் கொடுக்கணும். இன்னொரு கிளாஸ் சொல்றதுக்கு விட்டுட்டேன். இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு கிளாஸ் இருக்கு. டிராயிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. நிலா சோஃபியா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அப்பதான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.